ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அந்நாளும் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் உட்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே விலங்குகளை பற்றி கிரகங்களை பற்றி நிறைய நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இது வெறும் உணவுகள் மட்டுமே. அந்த கிரகத்தோட காரக உணவுகள் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். எந்த மாதிரி உணவுகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் சந்தோஷம், பண்ணாட்டாலும் சந்தோஷம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்கள் செல்லுக்கு சேர்ந்துடும். நீங்கள் பார்க்குற ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா? தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது நான் ஒரு தவறாக சொல்கிறேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், உங்களை பகிர்ந்து தர்றேன். அப்போது 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம அன்னாடு செய்யக்கூடிய உணவு வகைகள் மட்டுமே எடுத்துக்கலாம். இதில் கோவிலை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் கர்நாடகன் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் இன்னும் போகலை. போனேன் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு எந்தெந்த கோவிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஆனால் நான் கர்நாடகன் சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு போகாதனால இந்தந்த கர்நாடகத்தில் பிறந்த ஆண்டுகள் இந்தந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நான் யாருக்கேன்னு சொல்லலை. சரியா? அப்போது தினமும் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் பரிகாரங்களை. நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் ஒவ்வொரு பொருட்களை உணவுகளை தானம் கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம உணவாக உட்கொள்வதன் மூலமாகவும் சில பொருட்களை விரயம் பண்ணுவதன் மூலமாக நம்மளுக்கு கரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளுக்கு சாதகமாக இயக்கலாம். கரணத்தை இயக்கினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சித்தி ஆகும். காரிய சித்திநாதனே கரணாதன் சொல்கிறாங்கல்ல. அப்போ கரணம் நீங்கள் சரியாக பிடிச்சி கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கரணாதன் உங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவார். சரிங்களா? சரி, இப்போ பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பார்க்குவான். அப்போது நீங்கள் எந்த 12 ராசியில் எந்த லக்கணத்திலும் பிறந்துக்குங்க. உங்களுக்கு பவக்கரணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய நீங்கள் பவக்கரணமாக இருந்தால் பவக்கரணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல்ல யோகரான்னு பாருங்க. யோகராக இருந்தால் சொல்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே அதே செவ்வாய் உங்களுக்கு பகை 6, 8, 12 சம்பந்தப்பட்டு பகையாக நட்பு இல்லாமல் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா அந்த உணவுகளை நீங்கள் தானம் கொடுக்கணும் அல்லது நீங்கள் விரயம் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ தொடர்ச்சியாக செய்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஒரே நாளில் ஒரு பரிகாரம் செஞ்சேன் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்காது. ஒரு விதை போட்ட உடனே முளைக்காது. சரி, போட்டு அடுத்த நாளே முளைச்சிட்டுனா அது மரமாகி பூத்து காயாக கனியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கு. பார்த்தீங்களா? அது போல் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பரிகாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வர தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகமாக இருந்தால் செவ்வாயின் உணவுனா கேட்டால் எந்த ஒரு உணவு நீங்கள் காலையில் சாப்பிட்டாலும் சரி சூடோடு சாப்பிடுங்க. செவ்வாய் அப்படின்னா நெருப்பு. சூடோட உணவு சாப்பிடும்போது சிறப்பாக இருக்கும். அது என்ன உணவு அப்படின்னாச்சுன்னா பருப்பு சாப்பாடு, பருப்பு குழம்பு, பருப்பு சாம்பார் சாதம் சொல்கிறோம்ல, இந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு யோகம். சாம்பார் சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே உங்களுக்கு யோகம். நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த செவ்வாய் சாம்பார் சம்பந்தப்பட்ட இந்த சாதம் உங்களுக்கு யோகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்கள் கிரகம் யோகமாக இருந்தால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் விரயம் பண்ணாமல் சாப்பிடணும். எவ்வளவு தேவையோ அதுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கணும். டெய்லி பருப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பருப்பில் துவரம் பருப்பை வேக வச்சு அதில் மண்டவெல்லாம் போட்டு இனிப்பு பிடிச்சி ஒரு சுசியம் அப்படிங்கிற ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் உணவு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். சேர்க்க உணவுகள் சேர்க்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த கரணம் செயல்பட்டு கொண்டே இருப்பார். பருப்பு பாயாசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வச்சு அதை இறைவனுக்கு படைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கரணம் சிறப்பாக இயங்குவார். அதே கருணாதன் உங்களுக்கு 6, 8 சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பருப்பு சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பாதியை நீங்கள் விரயம் பண்ணணும். சரிங்களா? பாதியை வேஸ்ட் பண்ணணும். 6, 12 சம்மந்தப்பட்டாலே நீங்கள் ஒன்று வேஸ்ட் பண்ணணும். வேஸ்ட் எப்படி பண்ணுறது? வேஸ்ட்டாக குப்பையில் கொண்டு கொட்டுறதுக்கு பதிலாக வெளியே ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிங்கன்னா ஏதோ நாய் வெளியே ரோட்டில் இருக்கிறது நாயில் ஏதாவது சாப்பிட்டுச்சுனாலே உங்களுக்கு அது யோகமாக செயல்படும். இது பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம். இந்த பாலவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விலங்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு அப்படிங்கிறதுக்கு எந்த உணவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டா எடுக்கலாம். புரோட்டா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க. அது ரெகுலராக சாப்பிடும் புரோட்டா வயிற்றில் ஒரு சில தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. புரோட்டாவை வாரத்தில் 2 நாள் 1 நாள் நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட உங்களுக்கு கரணாதன் இயங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்து துரிதமாக செயல்படும் உணவுகள், அதாவது ஃப்ரைட் ரைஸ் இப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி
வெளிநாட்டு உணவுகள்னு சொல்கிறோம்ல, இந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுக்க உங்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு யோகமாக செயல்படுவார். யோகமாக இருக்கிற இடங்களில் இருக்கும்போது. சரி, யோகமாக இல்லை, அவரே வந்து 6 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு புரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கடைக்கு போயிட்டீங்க. புரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 2 புரோட்டா வாங்கி அதை 2 3 பிச்சு பக்கத்தில் ஏதாவது நீங்கள் வெளியே வந்து நாய் போட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து யோகமாக இருக்கும்போது அந்த பொருட்களை விரயம் பண்ணாதுங்க. யோகம் இல்லாமல் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை இந்த மாதிரி பொருள் ஏற்கனவே நான் ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னது தான். துரிதமான உணவுகள், உளுந்தில் செய்த உணவு வகைகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து யோகத்தை தரும். அதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? அப்போ தோசையாக எடுத்தீங்கன்னா உளுந்த வடை, உளுந்த மாவில் செய்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் தான். ஆப்பத்துலேருந்து ஆப்பம், தோசை இது எல்லாமே ராகுக்கும் சம்மந்தப்படும். ஆனால் ராகு அந்த தோசையன் வரும்போது பார்த்தீங்கன்னா ராகு உள்ளே வருவார், அரிசிக்கு சமுத்திரம் உள்ளே வந்துடுவார்ல. அப்போ உளுந்த வடையோட நீங்கள் நிப்பாட்டினா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்ல கணக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யோகமான கிரகம் யாருன்றது சனி பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் தினமும் நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம், பனை மரத்தில் ஆன உணவு வகைகள் இருக்கிறதுல கருப்பட்டி எடுத்துக்கோங்க. தினமும் காலையில் கருப்பட்டி காப்பி குடிச்சிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் வந்து உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு வந்து எந்தவித தொந்தரவும் இருக்காது. கருணாதன் இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்போ பழைய சாப்பாடு, சனினாலே பழசு புளிச்சு போன பொருட்கள் எல்லாமே சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் சம்பந்தப்பட்ட உணவுல வந்து பழைய சாப்பாடு, நைட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு காலையில் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிப்பதும் அந்த சாப்பாடை சாப்பிடுவதும் உங்களுக்கு யோகம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 6 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு கருணாதன் வந்து உங்களுக்கு செயல்பட முடியாத நிலைமையில் இருந்தால் தினமும் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையிலே ஒரு சாப்பாடை எடுத்து அது வெறும் சாப்பாடை தண்ணி ஊற்றி புளிச்ச சாப்பாடு வருது பார்த்தீங்களா, அந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் புளிச்ச குழம்பு ஊற்றி விரசி காகத்துக்கு நீ வைக்கலாம். அல்லது வெளியே இருக்கிற நாய்களுக்கு பூனைகளுக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கு நீ வைக்கலாம். அல்லது எந்த நாயும் இல்லைனாச்சுன்னா கொஞ்சோட ஒரு கை அளவு பழைய சாப்பாடு எடுத்து அதில் வந்து பழைய நீராகாரம் உள்ள போட்டு ஒரு கலக்கி அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி நீங்கள் வந்து வெளியே வந்து இருக்கிற சாக்கடை டிச்சு ஓடும்ல அதில் நீங்கள் கொட்டலாம். கொஞ்சம் பேருக்கு சாஸ்திரத்திற்கு ஃபுல்லாக கொண்டு கொட்ட சொல்லலாம். சரியா? இது வந்து பரிகாரத்திற்காக. அப்புறம் சனி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கருப்பட்டி குடிக்கிறக்காரங்க சனி தானே. அப்போ நீங்கள் வந்து கருப்பட்டி காப்பி போடும்போது கருப்பட்டியை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 தட்டி அப்படில போட்டுருவாங்க. சில பேர் முழுசா போடுவாங்க. கருப்பட்டி சின்ன சின்ன கருப்பட்டியை வாங்கி முழுசா போடுவாங்க. 6 8 சம்மந்தப்பட்டு இருக்கும் ஆண்களுக்கு வந்து கருப்பட்டியை வந்து 2 3 4 துண்டா உடைச்சி உள்ள போடுங்க. 12ஆம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்கார் சனி பகவான் அப்படின்னாச்சுன்னா அந்த கருப்பட்டியிலேருந்து ஒரு துண்டை எடுத்து வெளியே விரயம் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க. கருப்பட்டி காப்பி குடிச்சிக்கிட்டே இருங்க. முகுந்த் கருணாதன் இயங்கி கொண்டே இருப்பார். அப்போ சனி பகவானுக்குன்னு இங்கே வேற என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா பழங்கள் எடுத்தாலும் சரி உணவுகள் எடுத்தாலும் சரி எல்லாமே பழசாக இருக்கணும். பழம் எடுத்தீங்கன்னா தோல் கருப்பாக இருக்கணும். தோல் மஞ்சே இருக்கணும் ஆசைப்படக்கூடாது. வாழைப்பழம் எடுக்கிறீங்க தோல் கருப்பாக இருக்கணும், அடிபட்டுருக்கணும். சரி, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து சாப்பிட்றீங்க, அந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா தோல் கருப்பாக இருக்கணும், அடிபட்டுருக்கும். இந்த மாதிரி தான் எடுத்து நீங்கள் சாப்பிடணும். இதுதான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் தன்மை வந்து இந்த இடத்துல தான் சிறப்பாக செயல்படும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் அப்படின்னா தினமும் காலையிலே வந்து சுக்கிரனா என்ன இனிப்புலே வந்து வெள்ளை சக்கரை வந்து சுக்கிர பகவான் ஆதிக்கத்துக்குள்ளே வர்றதானே வெள்ளை சக்கரை காப்பி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வெள்ளை நிற இனிப்புகள் தினமும் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சுக்கிரனா என்ன? சுவையான உணவுகள். நாக்கு வந்து ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, நாக்கில் வந்து வச்ச உடனே அப்படியே டேஸ்ட்டாக இருக்கணும், டேஸ்ட்டு உப்புகள்லாம் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி உணவுகளை வந்து சரியாக நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் வந்து காலையில் சாப்பிடுங்க. ரொம்ப யோகம். ருசியோடு சாப்பிடணும். ருசியோடு சாப்பிட்றதே உங்களுக்கு சுக்கிர பகவான் யோகம். சுக்கிரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுவையான உணவு வகைகள். ஆனால் அதில் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு இனிப்பு சாப்பிடணும். கண்டிப்பாக சாப்பிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சாப்பிடலாம். இதெல்லாமே சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா பூர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான். பூர நட்சத்திரம் தான் எலுமிச்சம்பழத்தை குறிக்கிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வர்றதுனால வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது. சரிங்களா? அடுத்து வந்து எலுமிச்சம்பழம் சாதம் இதெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிட என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். இதே சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு கருணாதன் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் ஊறுகாய் வாங்கி மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு டெய்லி வந்து ஒரு ஊறுகாய் வாங்கி பிச்சு உடச்சி போட்டு போயிட்டே இருங்க. வேஸ்ட் பண்ணுங்கள். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் அதை நீங்கள் உட்கொள்ளலாம், இல்லைன்னா விரயம் பண்ணலாம்.
சரி, கருப்பட்டிக்கு நம்ம வந்து கருப்பட்டி காப்பி வந்து சனி பகவான் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வந்து வெள்ளை நேரம் சர்க்கரையில் காப்பி போட சொல்லியிருக்கோம்ல, தினமும் வந்து சர்க்கரை காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதே சர்க்கரையை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு தண்ணியில் காப்பி போடுறதுக்கு முன்னால் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து தூள் பண்ணி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் காப்பி வச்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுக்கிரன் யோகமாக இருந்தால் அதை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், அப்படி நார்மலாக போட்டு காப்பி குடிச்சிக்கலாம். தினமும் காலையில் தூங்கி எழுந்த உடனே 2 சர்க்கரை எடுத்து நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்து வாயில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு ஒரு மண்டக்கு உட்காந்துருக்கிறாரு, கெடுக்கிற அமைப்பில் உட்காந்துருக்காரு அப்படின்னாச்சுன்னா சுவையான உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. எப்போவுமே சுவையான உணவுகளை சாப்பிடாம அந்த உணவு சுவையான உணவு கிடைக்கிற நேரங்களில் உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு என்ன குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு தோணும்ல, அந்த நேரத்தில் அந்த அதில் இருக்க உணவுகளை கொஞ்சம் நீங்கள் வெளியே எடுத்து வெளியே இருக்க காக்கா குருவி நாய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 2 3 கை எடுத்து வச்சுருங்க அல்லது விரயம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரசைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான். சந்திர பகவான் அப்படின்னாலே வந்து சந்திரன் வந்து எல்லாருக்கும் யோகமாக இருப்பாருன்னா எல்லா கிரகமும் எல்லாருக்கும் யோகமாக இருக்கிறது இல்லை. சந்திரன் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அவர் கருணாதனை வர்றாரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து யோகமாக இருந்தால் தண்ணியை நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிங்க. யோகம் இல்லாமல் இருக்கிறாரா தண்ணி கொஞ்சம் அளவாக குடிங்க. தண்ணி விரயம் பண்ணுங்க. ஒரு லிட்டர் தண்ணி வாங்குறீங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு மேலே முதல்ல விரயம் பண்ணிட்டு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கீழே ஊற்றுங்க, இல்லை செடிக்கு ஊற்றுங்க, ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் குடிங்க. அப்படி செய்யலாம். அப்போ சந்திரன் யோகமாக இருக்கிறவங்க வந்து தினமும் காலையிலே வந்து வயிறார உணவு சாப்பிட்டு போங்க. சந்திரனாலே உணவு எந்த மாதிரி உணவு சாப்பிடலாம்? சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெள்ளை நீரை சம்மந்தப்பட்டது. அரிசி எல்லாரும் நிரந்தரமாக எல்லாரும் அரிசி சாப்பிட்றது தான். அந்த அரிசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவான் ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். பச்சரிசியில் செஞ்ச உணவுகள் என்ன? வெண்பொங்கல், சரிங்களா, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, சர்க்கரை பொங்கல்லாம் டெய்லி காலையில் எப்படி சாப்பிட்டு போகிறது? இறைவனுக்கு சாமி கும்பிடுங்க, டெய்லி படைங்க, படைச்சிட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிடுங்க, பெரிய யோகம் உண்டாகும். அவ்வளோதான். வெண்பொங்கல் வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடலாம், சரிங்களா. அப்போது இட்லி வந்து இட்லி கேசரி இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரும். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள் வந்து இட்லி கேசரி. அப்போ டெய்லி 2 இட்லி சாப்பிடுங்க. சரி, சந்திர பகவான் யோகமாக இல்லை, 6 8 சம்மந்தப்பட்டாரு, ஒரு இட்லி வாங்குறீங்களா, அந்த ஒரு இட்லி பிச்சு 4 3 பிச்சு வெளியே காக்கா குருவிக்கு போட்டுருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சந்திரன் வந்து யோகமாக இருந்தால் தண்ணி நிறையா குடிங்க. யோகம் இல்லாமல் இருந்தால் தண்ணியை விரயம் பண்ண வேண்டும். தண்ணி எப்படி விரயம் பண்ணுறது? குளிக்கும்போது ஒரு டம்ளர் ஒரு குடம் தண்ணி குடிக்கிறதுக்கு போல 3 தண்ணி குடிங்க, வேலை முடிஞ்சது, சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசைக்கரணம். இந்த வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்னாலே வந்து ஆரஞ்சு கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆரஞ்சுனா என்ன? டெய்லி காலையில் வந்து கேரட் சாப்பிடுங்க, கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க. கேரட்டை வந்து பச்சை கேரட்டை வச்சு ஒரு அடி அடித்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து சூரியன் அப்படிங்கிற என்ன? கோதுமை மாவு, கோதுமையில் செய்த உணவுகள், சப்பாத்தி பூரி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். உங்களுக்கு யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, உங்களுக்கு வந்து யோகமாக இல்லை அப்படின்னாச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து கேரட்டு ஜூஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. சரி, எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, நம்ம எடுக்கிறோம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், எடுக்கணும், ஆசை எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா பாதி ஒரு கேரட்டை வெட்டி நீங்கள் 2 கேரட்டை வெட்டி நீங்கள் ஜூஸ் அடிச்சிங்கன்னா ஒரு கேரட்டை வெட்டி வெளியே வந்து நீங்கள் வீசிடலாம். வெளியே வீசிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற அந்த கோதுமை மாவு சொன்ன பார்த்தீங்களா, கோதுமையில் மாவில் செஞ்ச பொருட்கள் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து நீங்கள் என்னன்னா 6 8 சம்மந்தப்பட்டு அப்படின்னாச்சுன்னா 4 ஒரு சப்பாத்தி எடுத்து 4 3 பிச்சு அதில் கொஞ்சம் குருமாதெல்லாம் ஊற்றி காக்கா குருவிகளுக்கு வச்சுருங்க. அதே 12 சம்மந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா அது யாருக்காவது தானம் கொடுங்க, வேலை முடிஞ்சது, சரிங்களா. அந்த சப்பாத்தி பூ செய்யும் போதெல்லாம் பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா ஒரு 4 சப்பாத்தியை வச்சு குருமா கொண்டு ஊற்றி கொடுத்து பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும், கராதன் இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற அந்த புதுக்கு வந்து குறுமிளகு. அப்போது நீங்கள் வந்து குறுமிளகு வந்து யோகமாக இருந்தால் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உணவில். யோகம் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து குறுமிளகை வந்து அப்பப்போ அம்மியில் வச்சு 2 தட்டி வெளியே போட்டே இருங்க, ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன், கேது பகவான் வந்து பலமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து கருணாதன வர அன்பர்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னா நெத்தி நிறைய பட்டை அடிச்சிங்கனாலே சிறப்பாக இருக்கும். திருநெல் எடுத்து அப்படி நெத்தி நிறைய பட்டை அடித்து கருத்து உத்திராட்சை கொட்டையை போட்டு அப்படி ஜம்முன்னு இருந்தீங்கன்னா கேது பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். உணவு வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கணும். டெய்லி காலையில் கம்பு சோறு சாப்பிடுங்க. டெய்லி இரவு நேரத்தில் வந்து ராகி மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாவில் வந்து
கூழ் காய்ச்சி குடிச்சிக்கிட்டே இருங்க, சாமிக்கும் படைங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். கேது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நீங்கள் எப்படி இயக்குனாலுமே சரி உங்களுக்கு வந்து அது யோகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். சரி, அதே கேது பகவான் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டுக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்போ கம்பங்கூழ் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சோளவு கம்பங்கூழ் வந்து யாராக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம், அல்லது குடிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சோளவு எடுத்து அப்படி கீழே போட்டுட்டு கொஞ்சம் விரயம் பண்ணணும், அவ்வளோதான். 6 8 சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே நமக்கு வந்து அதில் வந்து பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். 6 8 சம்மந்தப்பட்டால் பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். பஞ்சாயத்துனா என்ன? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சோளவு பொருளை விரயம் பண்ணுங்க, மீதி பொருளை நீங்கள் உட்கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு யோகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த, கேதுனால கொள்ளு தானே, கொள்ளு அப்படிங்கிறது அவங்க எல்லாமே வந்து தினமும் வந்து இரவு நேரத்திலையும் காலையிலையும் கொள்ளு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. கொள்ளு ரசம், கொள்ளை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டே இருங்க. கேது பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார் சாதகமாக. அதே கேது பகவான் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருந்தால் கொள்ளை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த கொள்ளில் கொஞ்சோட சாப்பாடு கலந்து அதை வந்து காக்கா குருவி போன்ற குருவிகளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். சரிங்களா? அடிக்கடி வந்து கொள்ளு வந்து ஒரு மளிகையில் நிற்கிறீங்க, கொள்ளு ஒரு 1/2 கிலோ கொள்ளு வாங்குறீங்க அப்படின்னா யாராவது ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டி மாதிரி யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கொள்ளு வாங்கி கொடுங்க, அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அது யோகம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனிக்கரணம். சகுனிக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணான வரதுனால வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால், அப்போ நான் ஏற்கனவே வந்து கௌலகரணம் சொன்ன அதே பதில் தான் இதுக்கும் சொல்லலாம். சனி பகவான் யோகமாக இருக்கிறார் அப்படின்னா பழைய சாப்பாடு புளிச்சு போன குழம்பு போன்ற உணவுகளை வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அதே சனி பகவான் உங்களுக்கு 6 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்படுகிறார் அப்படின்னா அந்த உணவுன்னு சொல்கிறோம்ல, அந்த உணவில் வந்து கொஞ்சம் விரயம் பண்ணணும், அவ்வளோதான். சனி சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து விரயம் பண்ணிட்டே இருங்க. அப்போ எள்ளு கலந்த சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடலாமானா எள்ளு கலந்த சாப்பாடை வந்து தானமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். யார் கொடுக்கலாம்? எள்ளு கலந்த சாப்பாடு வந்து கொடுக்குறது காக்கா குருவிகளுக்கு வச்சிங்கன்னா சிறப்பு, காகத்துக்கு வைக்கிறதே சிறப்பு. அடுத்து வந்து சனி பகவானோட உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எள்ளு சொல்கிறோம்ல, சனி யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து காலையிலே தூங்கி எழுந்த உடனே கருப்பட்டி குடிக்கிறது இதெல்லாமே நீங்கள் நிறைவாக தேர்ந்தெடுத்துக்கலாம். கருப்பட்டி காப்பி குடிக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஒத்துக்காது, நான் என்ன பண்ணுறதுனாச்சுன்னா கல்கண்டு இருக்குல்ல, கருப்பட்டி கல்கண்டு, அந்த கல்கண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறீங்க, 2 கல்கண்டை போட்டு பால் குடிங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே கருணாதனாக வர சனி பகவான் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு அப்படின்னா அதே கல்கண்டை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் கல்கண்டை கொஞ்சோடு எடுத்து அப்படியே வெளியே இருக்கிற அந்த எறும்புகளுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிடுங்க, சிறப்பாக செயல்படும். இது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கௌலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சொன்ன அதே பலன் தான் இவங்களுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சதுர்பாதம் கரணம். இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவானே உங்களுக்கு வந்து கர்ணான வரனால குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அவர் இருந்தால் நீங்கள் வந்து குரு என்று சொல்லக்கூடிய இனிப்பு ஒரு லட்டு சாப்பிட்றீங்க, அந்த லட்டை வந்து உடைச்சி அந்த லட்டை வந்து பாதியை வந்து ஒரு எறும்புகளுக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. எந்த ஒரு பொருளையும் முழுசாக செய்யணும்னு நினைக்க வேண்டாம். 6 8 சம்மந்தப்பட்டனாலே பொருள்களை உடைச்சி சேதாரம் பண்ணி சாப்பிடுங்கன்னு அர்த்தம். 6 8 சம்மந்தப்படலைன்னா முழுசாக சாப்பிடுங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம், லட்டு வந்து முழுசாக தான் வாங்குகிறோம், ஆனால் வந்து வாயில் வைக்கும்போது கடிக்கும்போது 2ஆவது உடையுது அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது இருந்ததுன்னா வாய்க்கு வர்றதுக்கு முன்னாலே வந்து அதை உடைச்சி அதை சேதாரம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றது தான் சாப்பாடு. வாய்க்கு போனால் எல்லா பொருளும் சேதாரம் ஆகும். சரிங்களா? உடனே அதை காரணம் காட்டி நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. சரிங்களா? அப்போ குரு அப்படிங்கிறது மண்டவெல்லம் காப்பி அல்லது அச்சு வெல்லம் மண்டவெல்லம் காப்பியை வந்து தினமும் நீங்கள் காலையில் குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்வார். சரி, குரு பகவானுக்கு என்ன சாப்பாடு எடுக்கலாம்? நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. அப்போ மண்டபலம் காப்பி வந்து நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது என்ன குரு பகவான் தன்மைகள் சிறப்பாக செயல்படும். அதே குரு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து நீசமாகி பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து கோவிலுக்கு வந்து கொண்ட கடலை வந்து வாங்கி கொடுத்துட்டே இருங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் சாப்பிட்றத விட கோவிலுக்கு தாங்களுக்கு சிறப்பு. மண்டபலம் 6 8 12 சம்மந்தப்பட்டு இருக்கும்போது என்னன்னா உருண்டை மண்டபலம் வந்து கடையில் வந்து 2 கிலோ 3 கிலோ வாங்குறீங்கன்னா அதை வந்து கோவிலுக்கு கொடுக்கும்போது நீங்கள் உடைச்சி தூள் பண்ணி அந்த மண்டபத்தை கோவிலுக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்குவார். இது ஒரு கணக்கு. அடுத்து வந்து குரு பகவான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே குரு தானே. மஞ்சள் கலர் சம்மந்தம், அப்போ லட்டு பூந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் சாப்பிட்டு கிளம்பும் போது அப்படியே ஒரு லட்டு சாப்பிட்டு போங்க, ரொம்ப யோகம். இது
சரி, லட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய், சுத்தமான நெய் வாங்கி வச்சு நெய் சாதம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் சிறப்பாக செயல்படுவார். குரு பகவான் யோகமாக இருக்கும் அன்பர்கள் மட்டுமே நெய் சாப்பாடு சாப்பிடுங்க. குரு 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டால் நெய் சாப்பாடு சாப்பிட வேண்டாம். நெய் சாதம் வந்து தானம் கொடுப்பது மட்டுமே சிறப்பு. யோகமாக இருக்க அப்படின்னா தினமும் சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து நெய்யை கொஞ்சம் கலந்து மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டே இருங்க. குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் கண்டிப்பாக கரணனாக இருந்து சிறப்பாக அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து யோகமாக கரணனாக வர்றதுனால வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து பாலவ கரணத்தில் பிறந்த சொன்ன அன்பர்களுக்கு அதே பதில் தான் உங்களுக்கும். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து புரோட்டா வந்து அதிகமாக சாப்பிடலாம். புரோட்டா வந்து உங்கள் உடம்பு ரீதியாக வந்து ஒத்துக்குமா, ஜீரணமாகுமான்னு பார்த்து புரோட்டா சேர்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யோகம் இல்லாத ஆண்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல்களில் சாப்பிட போகிறோம், புரோட்டா சாப்பிட போகிறோம்னா அந்த புரோட்டாவை வந்து ஒரு 2 புரோட்டா வாங்கி 2 பிச்சு வெளியில் 2 நாய்க்கு போட்டுட்டு அல்லது யாருக்கா ஒரு ஆள் தானம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. புரோட்டா வந்து உங்களுக்கு யோகம். துரிதமான உணவு என்று சொல்லக்கூடிய துரிதமான உணவுன்னா வெளிநாட்டு உணவு, ஸ்ப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, சிக்கன் 65 ஸ்ப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி உணவுகள். அப்புறம் வந்து தினமும் காலையிலே வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றதே சிறப்பு. ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் அசைவம் சாப்பிட்டே இருக்கலாம். யோகமாக இல்லைன்னா அசைவம் சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் நாய்க்கு இந்த மாதிரி பூனைக்கு எதாவது வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ராகு பகவானாலே அசைவம் தான். அசைவம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவானை வந்து நம்ம வேறு எந்த மாதிரி நம்ம இயக்கலாம்னு கேட்டினா, தேன் டெய்லி காலையிலே வந்து காஃபி குடிக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு கையில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றி நீங்கள் நக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளும் செஞ்சு பாருங்கள். சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கரணநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துக்கணம் கரணம் 11வது கரணம். இந்த கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணநாதன் வரணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரணநாதன் வந்து புதன் பகவான் வர்றாரு. புதன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, பச்சை நிற காய்கறி கொண்ட உணவுகள். இதில் வந்து பச்சை பயிறு வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து இரவு நேரங்களில் ஊற வச்சுட்டு காலையிலே அந்த தண்ணியை குடிப்பது அல்லது பாசி பயிறு அந்த பச்சை பயிரை வேக வச்சு சாப்பிட்டு போகிறது எல்லாமே சிறப்பு யோகம். யோகமாக இருக்கிறவங்க வந்து அதை வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பச்சையாக ஊற தண்ணியில் வந்து போட்டுட்டு காலையில் எடுத்து நீங்கள் 2 சாப்பிட்டு போகலாம். சிறப்பு. பச்சையாக சாப்பிடுங்க. யோகம் இல்லாதவங்க வந்து அதை வேக வச்சு சாப்பிடலாம். சரி, யோக வச்சு சாப்பிட்றது என்ன ஒன்று தானப்பா அப்படின்னாச்சுன்னா, வேக வச்சு தான் சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க. அதுக்கு முன்னால் கொஞ்சோண்டு பச்சை அந்த இதை வந்து காக்கா குருவிகளுக்கு தானம் கொடுத்துருங்க. சிறப்பாக இருக்கும். பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து வேக வச்சு தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6, 8, 12 சம்மந்தப்பட்டவங்க யோகமாக இருக்கிறவங்க வந்து தானம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்களே சாப்பிடலாம். உங்களுக்கு யோகமாக இருக்கும். அடுத்து வந்து புதன் அப்படின்னாலே வந்து பாருங்கள், கீரை வகைகளை சேர்க்கிற எல்லாமே புதன் பகவான். அப்போ கீரை வகைகள் உணவுகளை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டே இருங்க. உணவாக எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். நீங்கள் உடனே கேட்கலாம், கீரை வகைகள் வந்து எனக்கு வந்து ஒரு கீரையை முழுசாக வாங்கிட்டு வரோம், கட் பண்ணும்போது கரணாதான வெற்ற கணக்கில் வந்துடுமே, அப்போ நம்ம வந்து எப்படி வந்து கீரையை நம்ம வேக வைக்கிறோம் கேள்வி வேணும்ல. அதுக்கும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து கரணாதன் யோகமாக இருக்கிற பிரச்சனை, அந்த கீரை வகைகளை வந்து வீட்டில் வந்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து வெட்டி வேக வச்சு தர சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிடுங்க. இதே புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறார், பிரச்சனைகள் அமைப்பில் இருக்கிறாருன்னா கீரையை வாங்கிட்டு வந்து நீங்களே உங்கள் கையால் வெட்டி நீங்கள் கொடுங்க. அதை வந்து அவங்க வந்து சாம்பாரில் அல்லது கீரை கடைச்சி தரட்டும், நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு யோகம். சரிங்களா? அடுத்து வந்து பச்சை நிற காய்கறிகள். பச்சை நிற காய்கறிகள் அப்படிங்கிறது என்ன? வெண்டைக்காய், பீன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். பீன்ஸு பச்சையாக இருக்கும்போது வந்து அதை வந்து கலரில் வேணால் உங்களுக்கு வந்து புதன் பகவான் செயல்படலாம். பீன்ஸ் அப்படிங்கிறது வெளிநாட்டு ராகு சம்மந்தப்பட்டதாக வரும். அப்போ பச்சை நிற காய்கறி எது சாப்பிட முடியுமோ பச்சை கலரில் இருக்கிற காய்கறி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அது யோகம். அதே புதன் பகவான் வந்து 6, 8, 12 சம்மந்தப்பட்டு நிற்கிறாரு, நம்மளுக்கு வந்து யோகமாக இல்லை, இப்போ யோகமாக இருக்கிற கிரகம் வந்து பிரச்சனைகள் அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த பச்சை நிற காய்கறி வந்து வெண்டைக்காய் போன்ற பொருட்களை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சமையலாக்கும் போது நீங்களே வெட்டி கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து வாழ்வியல் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற உணவு வகைகளை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கரணாதன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். இதில் வந்து இந்த புதன் பகவான் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து பச்சை பயிரில் வந்து நீங்கள் பாயசம் செய்து இறைவன் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரணாதன் வந்து ரொம்ப டாப்பில் வேலை செய்வார். சரிங்களா? அப்போ இது போல் சம்மந்தப்பட்ட உணவுகளை மட்டும் நீங்கள் ரெகுலராக எந்தெந்த உணவு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. இது வந்து உணவாக சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு மளிகையில் நிற்கும்போது மளிகை கடையில் நிற்கும்போது அந்த கிரகம் காரகம் உறவு சம்மந்தப்பட்ட மிட்டாய் எடுத்துக்கலாம், மிட்டாய் இனிப்பு எடுத்துக்கலாம், மளிகையில் நிற்கிறீங்க காய்கறி எடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் அப்படி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கருணாநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். கருணாநாதன் ஒரு மனிதனுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்போ கருணாநாதனை வந்து நீங்கள் தூண்டி விடுங்களோ அந்த நேரத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து
படிப்படியாக மேல் நோக்கி உயர்ந்துகிட்டே இருக்கும். அது வந்து காலப்போக்கில் நீங்கள் உணர்வீங்க, ஒரே நாளில் உணர முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், விதை விதைச்ச உடனே நீங்கள் வந்து அறுவடை பண்ண முடியாது. ஒரு நெல் விதைக்கிறீங்க அப்படின்னா 3 மாதம் ஆகும்ல. அது மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகபோகங்களும் சௌபாகியங்களும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். இதுபோல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.